அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கின்சன் நோய் பாதிப்புக்கு எண்முறை மருத்துவம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்க்கின்சன் நோய் நரம்பு பாதிப்புகளில் அதனுடைய அறிகுறிகளின் வெளிப்பாடு பார்த்தோம்னா கைகால்களுடைய அசைவு தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி இயக்கங்கள் பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு எண்முறை மருத்துவம் ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் இந்த நரம்பு நோய் பாதிப்புகளில் இதற்கு சரியான தீர்வும் இல்லாத ஒரு முக்கியமான காரணத்தினால பார்க்கின்சன் மட்டுமல்லாது பலவிதமான நரம்பு நோய் பாதிப்புகளில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது. இந்த சப்போர்ட்டிங் தெரப்பி கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னீங்கன்னா இவர்களுடைய லைஃப் ஸ்பேன் சொல்லுவோம்ல, அவங்களுடைய வாழ்நாளை அதிகப்படுத்துறதுக்கும் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சில வேலைகளை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் செய்வதற்கும் இது உதவியாக இருக்கும். இந்த சப்போர்ட்டிங் தெரப்பி அப்படின்றத பார்த்தீங்கன்னா வீட்லேயோ அல்லது மருத்துவமனைகளிலேயோ மருத்துவ மறுவாழ்வு மையங்கள் போன்ற இடங்கள்லேயே எளிதாக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறது மூலமாக இவங்களுக்கு அவர்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கவும் அன்றாட வேலைகளை தொடர்ந்து செய்யவும் முடியும். இந்த பார்க்கின்சன் நரம்பு நோய் பாதிப்பு என்னன்றத நம்மளுக்கு நல்லா தெரியும். மூளையில் இருக்கக்கூடிய மூளையின் உட்பகுதியில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சியா நைக்ரான்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வகையான பகுதியில் இருந்து சுரக்கக்கூடிய டோபமைன் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அளவு கம்மியாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். இது ஏன் கம்மியாகுது அப்படின்றதுக்கு மூளையில் இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்சியா நைக்ராம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் கவுண்டிங் குறைஞ்சி போயிடுறது, செல்கள் இறந்து போகிறது போன்ற பல காரணங்கள் இருக்கலாம். அதோட இந்த மூளையுடைய பகுதிகளும் சுருங்கி போவதற்கு ஒரு காரணமும் நம்ம சொல்லப்படுது. இந்த காரணங்கள் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதற்கு முறையான சரியான காரணங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனாலதான் இன்னைக்கு பார்க்கின்சன் நரம்பு நோய் பாதிப்புக்கு ஒரு முழுமையான தீர்வு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இப்ப இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு ரிவ்யூ நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரமர்னு சொல்லக்கூடிய கைகால்கள் நடுக்கம் அல்லது உதறல்னு சொல்லுவோம், அது இருக்கும். இரண்டாவது தசை இறுக்கம். அந்த தசை இறுக்கத்திலேயே ரிஜிடிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தசை இறுக்கம் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு சதை தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது இதுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தசை இருக்கும். அந்த இரண்டு தசைகளுமே பார்த்தீங்கன்னா இறுக்கமாக இருக்கும். அதனால இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா முழுமையாக செய்ய முடியாது. மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா பிராடிகைனேசியன் சொல்லக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய இயக்கங்கள் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும்.
ரொம்ப தாமதமாக இந்த ஒரு வேலையும் செய்வாங்க. கேள்வி கேட்டால் பதில் ரொம்ப மெதுவாக வந்து வரும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டரல் இன்ஸ்டெபிலிட்டி நம்ம வந்து சொல்லுவோம். இவங்களுடைய உடல்நிலையுடைய சமநிலை மற்றும் உடல் இயக்கங்கள், நடை போன்ற இயக்கங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்கும். அந்த அளவுக்கு இதோடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ இதற்கு நாம முக்கியமா இயன்முறை மருத்துவத்தில் பலவிதமான பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னீங்கன்னா உடல் இயக்கங்களை சரியா கட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும். என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூட்டு பகுதியுடைய அசைவு நல்லா இயங்குறதுக்கும் தசைகள் இறுக்கம் குறைவதற்கும் ரிலாக்ஸ்டு பாசிவ் மூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி வந்து இருக்கு. இது இயன்முறை மருத்துவரை பண்ணிவிடக்கூடிய ஒரு பயிற்சி. அதுக்கப்புறம் ஆக்டிவா பேஷண்ட்டேவே பண்ண சொல்ல சில கூட பயிற்சிகள், கைகால்கள் எந்தெந்த தசைகள்லாம் வந்து இறுக்கம் அதிகமாக இருக்கோ அங்கே ஸ்ட்ரெச்சிங் வந்து செஞ்சு விட்டுருவாங்க. இது முழுக்க முழுக்க இன்முறை மருத்துவர் தான் உங்களுக்கு வந்து செஞ்சு விடுவாங்க. ஸோ இது செய்யும் பொழுது மூட்டு பகுதியிலும் தசைகளிலும் இயக்கங்கள் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டே வந்து இருக்கும். தசை இறுக்கம் அதிகமாக வரவிடாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அண்ட் கெயிட் ட்ரைனிங். உங்களுக்கு நடை வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா டெஸ்டினேட்டிங் கெயிட் அல்லது ஸ்டாம்பிங் கெயிட்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இருக்கும். இவங்களுடைய உடம்பு கிட்டத்தட்ட ஃபார்வர்ட் பெண்டிங்கில் கீழே குனிஞ்சுக்கிட்டே இவங்க இருப்பாங்க. இதனால இவங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை அப்படின்னீங்கன்னா இவங்களுடைய பாடி வெயிட் அந்த லைன் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒன்றும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லக்கூடிய இரண்டாவதும் கிட்டத்தட்ட இவங்களுடைய பாடி ஃபிசிக்ஸை மாற்றி வச்சிடும். அப்போ இவங்களுக்கு அந்த உடலுடைய ஒட்டுமொத்த எடையும் தாங்கி இருக்கக்கூடிய மையப்புள்ளி இடுப்புக்கு சற்று முன்பகுதியில் வந்து வந்துடும். இதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும் பொழுது முன்னங்கால்களை தரையில தேய்ச்சிக்கிட்டே நடக்கிற மாதிரியான ஒரு நடை வந்து நடப்பாங்க. இதனால இவங்க வந்து அடிக்கடி தடுமாறி விழுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த உடலுடைய சமநிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கும். அப்படி இவங்களுடைய சமநிலையும் வந்து இல்லாத நேரத்தில் கைகால்கள் உதறலும் சேர்ந்து ஏற்படும் பொழுது மீண்டும் மீண்டும் தடுமாறி விழுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்களுக்கு இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இவங்களுடைய நடை எப்படி வந்து இருக்கணும், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்குடைய கெயிட் பேட்டர்ன் எப்படி வந்து இருக்குமோ, அவங்களோட வாக்கிங் பேட்டர்ன் எப்படி வந்து இருக்குமோ அதை அவங்களுக்கு டீச் பண்ணுவோம். எண்முறை மருத்துவர் டீச் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மொபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் வந்து செஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு போஸ்டர் அவேர்னஸும் நம்ம வந்து சேர்த்து வந்து கொடுக்கும் பொழுது உடம்ப நேரம் நிமிர்ந்து நிற்பாங்க. கை கால்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடங்கின பொசிஷனில் இருக்காது. தலையும் நிமிர்ந்து நிற்பாங்க. முதுகு வளைவு ஏற்படுவது குறையும். கால்கள் மடங்கிய நிலையும் கொஞ்சம் வந்து குறையும். அப்படி குறையும் பொழுது இவங்களுக்கு வாக்கிங் பேட்டர்ன் இன்னும் கொஞ்சம் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க நடை முன்னங்கால்களை ஊண்டி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி குதிங்களை வந்து ஊண்டி நடக்கிறதுக்கு இவங்க பயிற்சி கொடுப்பாங்க. ஸோ அப்படி நம்மளுக்கு வந்து பயிற்சி கொடுக்கும் பொழுது இவர்களுடைய நடையும் உடலுடைய சமநிலையும் கொஞ்சம் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பலவிதமான பயிற்சிகள்
நம்ம இயன்முறை மருத்துவத்தில் வந்து கொடுக்குறோம். இதோட இந்த நடைப்பயிற்சி கொடுக்கும் பொழுது தடுமாறாமல் இருக்கிறதுக்கு அந்த சேஃப்டி ஹார்னஸ் இதெல்லாம் வந்து கொடுத்து அவங்களை வந்து வாக்கிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பேரலால் பார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுலேயும் உங்களுக்கு வந்து வாக்கிங் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு இயன்முறை மருத்துவருடைய சப்போர்ட்டோடையும் இவங்களுக்கு வாக்கிங் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இவங்களுக்கு பயிற்சிகள் அளிக்கும் பொழுது இவர்களுடைய நடை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா, இவங்க மறுபடியும் தடுமாறி கீழே விழுகிறத நாம அவாய்ட் பண்ணிட முடியும். பிராடிகைனசியா போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால மூவ்மெண்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த தசைகளுக்கு ஸ்ட்ரென்தனிங் நம்மளுக்கு கொடுக்கணும். அந்த மசில் வந்து ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நிறையா வந்து இருக்கு. கையில் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணலாம். டெரபேண்டுன்னு சொல்லி வந்து இருக்கக்கூடிய ஒரு ரப்பர் போன்ற வந்து ஒரு பொருளை பயன்படுத்தி செய்யக்கூடிய எக்ஸசைஸ் வந்து இருக்கு. கையில் சின்ன சின்னதாக டம்பிள்ஸ் போன்ற வெயிட்டை நம்ம வந்து பயன்படுத்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணும் பொழுது மிக மிக முக்கியமாக இயன்முறை மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பார்க்கின்சன் நோய் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ஏதாவது கொடுக்கும் பொழுது மறுபடியும் உங்களுக்கு கை கால்களில் உதறல் நடுக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதோட இந்த ஸ்ட்ரென்தனிங் ப்ரொசீஜர் பண்ணும் பொழுதே இவங்களுடைய பாடி போஸ்டரை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வைப்போம். ஏன்னா போஸ்டர் கரெக்ஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுடைய எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுடைய சமநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்போம். அதே நேரத்தில் கையில் ஏதாவது வெயிட்டு ஸ்ப்ரிங்கு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்பயும் உடலுடைய சமநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுப்போம். இதில் இந்த மிரர் தெரப்பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான பயோ ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மருத்துவ பயன்களை கொடுக்கக்கூடியது. பொதுவாக இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் பண்ணும் பொழுது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பயிற்சிகள் செய்ய சொல்லி பல இயன்முறை மருத்துவர்கள் சொல்கிறத நம்ம வந்து கேட்டிருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான ஃபீட்பேக் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பயிற்சிகள் செய்யும் பொழுது இதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். உடற்பயிற்சி கூடங்கள் போன்ற இடங்களில் பெரிய சைஸில் கண்ணாடிலாம் வந்து வச்சுருப்பாங்க. இது எப்பயுமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து மிரரில் கொடுக்கும் பொழுது செல்ஃப் அனாலிசிஸ் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இதனால் இந்த பார்க்கின்சன் நோய் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உடல்நிலையை சமநிலையை சரி பண்ணுவதற்கு அவர்களாகவே சரி பண்ணுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஒவ்வொரு முறையும் கூட ஒருத்தர் இருந்து அவர் ஸ்ட்ரெயிட்டாக நெல்லுங்க, தலையை நேராக வைங்க, தோள்பட்டை நேராக வைங்க, நடக்கும்போது கையை ஸ்விங் பண்ணுங்க, இடுப்பை நேராக வைங்க, குதிங்கால ஊண்டுங்க, இப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த கண்ணாடி முன்னாடி நின்று வந்து இவங்க பயிற்சிகள் பண்ணுறது, நடைப்பயிற்சிகள் பண்ணுறது மிகவும் நல்லது. இதில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல மடங்கு அதிகமாகவே இருக்கும். இந்த தசைகள் இறுக்கங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷன் தெரப்பியும் பிரீத்திங் எக்ஸசைஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் நம்ம இதெல்லாம் வந்து சொல்லியிருப்போம். இப்போ ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக நம்ம வந்து கொடுக்கணும். தசை இறுக்கம் வந்து ஒரு பொசிஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம படுத்தாலும் கை கால்கள் மடங்கின நிலையிலே வந்து இருக்கும். அப்போ ரிலாக்ஸேஷன் தெரப்பி நம்ம வந்து பலவிதமான தெரப்பி வந்து இருக்கு. ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணி விட்டுடலாம், ஹாட் வாட்டர் பாத் வந்து கொடுக்கலாம், மசாஜ் வந்து கொடுக்கலாம், ரிலாக்ஸ் தெரப்பி வந்து இருக்கு. இன்னும் பலவிதமான தெரப்பிகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். இதெல்லாம் கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு பாடி அதில் இருக்கக்கூடிய தசைகள் ஏற்கனவே இறுக்கமாக இருக்கக்கூடிய தசைகள் கூட
ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதோட சேர்த்து இவர்களுக்கு மூச்சு பயிற்சியும் கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு நுரையீரல் பிரச்சனை இதெல்லாம் வந்து குறைஞ்சி உடலுக்கு ஆக்சிஜன் அதிக அளவுக்கு நிறைந்த ரத்தம் உடலெங்கும் சென்று உடல் அனைத்தும் சரியான அளவில் செயல்படும். பிரீத்திங் எக்ஸசைஸோட முக்கியமான பயன் வந்து இவர்களுக்கு இதுதான். அதற்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, இவர்கள் தாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய சில வேலைகளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, பெட்டில் இருந்து படுத்துட்டு எந்திரிக்கிறது, உட்காடுறது, உட்காந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறது, எந்திரிச்சிட்டு தடுமாறாமல் நடக்கிறது, வீடுகளுக்குள்ள ஒரு ரூமில் இருந்து இன்னொரு ரூமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, பாத்ரூம் போகிறது, அலுவலகங்கள், இந்த மாதிரி தனக்கு தேவையான சில வேலைகளையும் ஒரு வெளியிடங்களுக்கு சென்றால் அங்கே இருக்கிற இடங்கள்லையும் அவங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் நம்ம வந்து கொடுக்கணும். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பயிற்சிகளாக வந்து இருக்காது. ஒரு கம்பெனியை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு இருக்க ஒருத்தருக்கு அவருக்கு என்ன மாதிரியான வேலைகள் தேவைப்படும், அதுவே வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் தேவைப்படும், வெளியில் போய் ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னீங்கன்னா அவர்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் பயிற்சிகள் தேவைப்படும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட நோய் பாதிப்புகளானவர்களுக்கு இந்த பயிற்சிகளை வேறு வேறு விதமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பயிற்சிகள் இருக்காது. இதுலேயும் முக்கியமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்புகளும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களுடைய பாதிப்புக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய பயிற்சிகள் அனைத்தும் இருக்கும். அதுபோக இவர்களுக்கு உடல்ல வலி ஏதாவது இருந்தால், தசை இறுக்கங்கள் இருக்கும் பொழுது சில இயன்முறை மருத்துவங்களும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் வாட்டர் பேக் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். சில நேரங்களில் இந்த ஷார்ட் வேவ் டயத்தெரமி, வேக்ஸ் தெரப்பி போன்ற ஹீட் தெரப்பி நம்ம வந்து இவங்களுக்கு அப்ளை பண்ணுறோம். பெயின் ரொம்ப சிவியராக இருக்க பட்சத்தில் டென்ஸ் ஐஎஃப்டி போன்ற எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம வந்து இவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் இவர்களுக்கு ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியும் முக்கியமாக அதில் வந்து ஹாட் வாட்டர் ரொம்ப வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஹைட்ரோதெரப்பி கொடுக்கும் பொழுது ஹைட்ரோதெரப்பிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பூல் தெரப்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பெரிய சைஸ் ஸ்விம்மிங் பூல் மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு சிறிய குளத்தில் இவங்களுக்கு, அதுவும் மைல்டாக ஹாட் வாட்டர் வந்து இருக்கிற மாதிரியான குளத்தில் இவங்களுக்கு கை கால்கள் அசைவு போன்ற பயிற்சிகளும் கொடுக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஹைட்ரோதெரப்பிலலாம் இவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெந்நீர் பயன்படுத்தப்பட்ட ஹைட்ரோதெரப்பி கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு தசை இறுக்கங்கள்லாம் நல்லா வந்து குறையும். கை கால்களில் அசைவு ஃபுல் ரேஞ்சு வந்து வரும். அதனால ஹைட்ரோதெரப்பி இவங்களுக்கு ரொம்ப ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு வகையான பயிற்சி தான். அதற்கு அடுத்தபடியாக மசாஜ் தெரப்பி இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. இதுலையுமே பேக் மசாஜ், கைகள் கால்கள் போன்றவைகளுக்கு மசாஜ் தெரப்பி கொடுக்கும் பொழுது இன்னும் இவங்களுக்கு தசைகள் இறுக்கங்கள் நன்றாக குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், வேறு ஏதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு மெடிடேஷன் சஜஸ்ட் பண்ணலாம். ஆரம்ப நிலையிலே இவங்க தொடர்ந்து மெடிடேஷன், யோகா போன்ற பயிற்சிகளை செஞ்சாங்க அப்படின்னீங்கன்னா, அதாவது
கைகால்கள் உதறல்கள் வருவதற்கு முன்னாடியே இவங்க இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக விடாமல் வந்து பார்த்துக்கலாம். அதுவும் இந்த மெடிடேஷன் வந்து ரெகுலராக தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னீங்கன்னா தூக்கமின்மை மற்றும் பல உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இவங்களுக்கு இது தீர்வாக இருக்கும். டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்போஹைட்ரேட், புரதச்சத்து போன்ற உணவுகள் தேவையான அளவுக்கு இருக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் வந்து இருக்கக்கூடிய உணவுகளை இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னீங்கன்னா இந்த தசை நார்கள் அதில் இருக்கக்கூடிய செல்கள் நன்றாக செயல்படும். அதனால இவங்களுக்கு இன்னும் டயர்டாகாம பயிற்சிகள் நிறைய வந்து செஞ்சு இவங்களுடைய பிரச்சனையிலிருந்து சீக்கிரத்தில் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதற்கப்புறம் இறுதியாக இவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னீங்கன்னா உணவு சரியா இருக்கணும். தினசரி இவருடைய உடலுக்கு தேவையான அளவுக்கு வந்து கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, கொழுப்புச்சத்து இருக்கணும். விட்டமின், மினரல்ஸ் போன்ற உணவுகளும் தான். இது சரியா இருக்கும் பொழுது உங்களோட உடல் இயக்கங்கள் சரியா வந்து இருக்கும். இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா உடலுக்கு தேவையான பயிற்சிகள், உடல் இயக்கங்களை கட்டுக்குள்ள வைத்திருக்கணும். அதற்கு தேவையான பயிற்சிகள் இது ஸ்ட்ரெச்சிங்கு, ஆக்டிவ் எக்ஸசைஸ், என்டிடி போன்ற பயிற்சிகள், இந்த மாதிரி வந்து பலவிதமான பயிற்சிகள் இருக்குது. நடைப்பயிற்சிகள் இந்த மாதிரி வந்து இவங்க வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது இவர்களுடைய அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். முக்கியமாக தினமும் இவர்களுக்கு தூக்கம் குறைந்தது 7லிருந்து 8 மணி நேரமாவது இருக்கணும். அப்பனா தான் இவங்களுக்கு பலவிதமான உளவியல் பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுல ஏற்படக்கூடிய வாய்ப்புகளில் இருந்து இவங்க விடுபட முடியும். இந்த பார்க்கின்சன் நோய் பாதிப்புகளுக்கு அப்புறமா தினந்தோறும் எடுக்க வேண்டிய மருந்துகள், பயிற்சிகள், தவறாம உடலுக்கு தேவையான அளவுக்கு உணவுகள், 7 முதல் 8 மணி நேர தூக்கம் இவர்களுக்கு மிக மிக முக்கியம். இதெல்லாம் சரியா வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவர்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கவும் தினசரி அன்றாட வேலைகளை யாருடைய உதவியும் இல்லாமல் இவர்கள் செய்வதற்கும் இது உதவியாக இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.